வணக்கம் நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் வந்து முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் ஆஃப் பண்ணணும், எதெல்லாம் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நம்மளுடைய சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு போயிருங்க. செட்டிங்ஸில் போய்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிறது அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கே தெரியாமல் யாராவது அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ உங்களை அப்போ இங்கே தெரிஞ்சுக்கலாம், நம்மளை யாரும் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்கீஸ். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த டேன் ஆன் அப்படிங்கிறது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 6 நம்பர் இருக்கும். இந்த 6 நம்பர் வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, அப்பப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது வாட்ஸ்அப் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்பர் கேட்கும். ஸோ அப்படி கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 6 நம்பரை என்டர் பண்ண மாதிரி தான் வாட்ஸ்அப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் யுவர் பின், திரும்ப அதே நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. நம்பரை மாற்றி போடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் தான் செகண்ட் டைம் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து எனபிள் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் சேஞ்ச். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து அதே ஆப்பில் வந்து நம்ம இன்னொரு நம்பர் வந்து நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்போ போய்ட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ 2வது நம்பர் எந்த நம்பருக்கு சேஞ்ச் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் வந்து நியூ ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த நம்பரை ஓடிபி வச்சு நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு போய் ஆட்டோமேட்டிக் லாகின் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து 2 அக்கௌண்ட் வந்து ஒரே ஆப்பில் வந்து 2 அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க விசிட் பண்ணி அந்த வீடியோ எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி. இந்த ப்ரைவசியில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி ஒன், மை கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த எவ்ரி ஒன்னில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் இல்லாதவங்க கூட உங்களால் லாஸ்ட் நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களால பார்க்க முடியும். இல்லை மை கான்டாக்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் சேவ் உள்ளவங்க மட்டும்தான் உங்களுடைய லாஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டும். இல்லை 3வது ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த 3வது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்துருங்க. யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்படின்னா இந்த டிக் மார்க் பண்ண அத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய லாஸ்ட் டைம் காட்ட மாட்டாங்க. யாருக்கெல்லாம் டிக் மார்க் எடுத்து விட்டீங்களோ அவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் டைம் காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோபடி. இந்த நோபடியில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நோபடியில் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து எவ்ரி ஒன் இருக்குது. இதில் இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தால் மட்டும் உங்களுடைய ஆன்லைன் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் காட்ட மாட்டாங்க. அதுவே கீழே பார்த்தீங்கன்னா சேம் லாஸ்ட் சீன் இருக்குது. இதில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் உங்களுடைய லாஸ்ட் சீன் காட்ட மாட்டாது. அதே மாதிரி ஆன்லைனில் இருந்தாலும் ஆன்லைனில் யாருக்குமே காட்ட மாட்டாது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதே சேம் தான். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன செட்டிங்ஸ் இப்போ பார்த்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்கும். இப்போ எவ்ரி ஒன்று வச்சிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் டிபி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் இல்லாதவங்க எல்லா பேருமே அதர் பர்சன் கூட இந்த எவ்ரி ஒன்று வச்சிங்க அப்படின்னா பார்க்கலாம். இல்லை மை கான்டாக்ட்டை மட்டும் வச்சிங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் சேவ் உள்ளவங்க மட்டும் பார்க்க முடியும். இல்லை 3வது ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிப் வந்து யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலேயே நம்ம வந்து செலக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி எல்லாத்துக்கும் டிக் கொடுத்துட்டு
இப்போ ஒரு சிலர் மட்டும் பார்க்கணும், என்னுடைய நண்பர்கள் மட்டும் பார்க்கணும், அப்போ உங்களுடைய டிபியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிக் மார்க் எடுத்துகிட்டு ரைட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் உங்களுடைய வாட்ஸ்அப் டிபி வந்து பார்க்க முடியும். இதே நோபடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டிபி யாருமே வந்து பார்க்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அபோர்டில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து மை கான்டாக்ட்லேயே கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ், இந்த லிங்க்ஸில் வந்து எவரையும் மை கான்டாக்ட் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நோபடியில் கொடுக்குறதே பெட்ரு. ஆனால் இந்த லிங்க்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து அதை அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நோபடி வைக்கிறதே பெட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மை கான்டாக்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து எல்லாத்துலேயுமே பார்க்க முடியும். அதே ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து யாரெல்லாம் பார்க்கணும், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து யாருக்குமே காட்ட மாட்டாது. இல்லை ஒரு பர்டிகுலராக என்னுடைய நண்பரும் 5 பேர் 10 பேர் இவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த யாரெல்லாம் உங்களுடைய கான்டாக்ட் சேவ் இருக்காங்களோ, உங்களுடைய ஃப்ரெண்டு யாரெல்லாம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். மற்ற யாருக்குமே வந்து காட்ட முடியாது. ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். சரி, தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீடு ரிசிப்ட். இது வந்து ஆப்பில் வச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறது அப்படின்னா அந்த ப்ளூ கலர் டிக் கட்டல இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் அவங்க மெசேஜ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் டிக் காட்ட மாட்டாது. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸும் வந்து இங்கே ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யார் பார்த்துருக்கா அப்படின்னு உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ இதனால தான் ஆன் பண்ணி வைக்கிறது பெட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெசேஜ் டைமர். இது 24 hours இருக்குது, 7 days இருக்குது, 9 days இருக்குது. ஸோ இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours வச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய மெசேஜ் எல்லாம் 24 hours ஆட்டோமேட்டிக் அதுவும் வந்து டெலிட் ஆகிக்கணும். இல்லை 7 days வச்சிங்க அப்படின்னா 7 daysக்கு அப்புறம் 1 week அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலிட் ஆகிக்கணும். இல்லை 90 நாள் வச்சிங்க அப்படின்னா 90 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு முடிஞ்சளவுக்கு ஆஃப் வைக்கிறது பெட்டர் தான். அடுத்து குரூப்ஸில் வந்து எவரிவன் மை கான்டாக்ட் இருக்குது, மை கான்டாக்ட் வெப்சைட் இருக்குது. இது எவரிவன் வச்சிங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து யார் வேணால் குரூப்பில் ஆட் பண்ண முடியும். இல்லை உங்களுடைய கான்டாக்ட் உள்ள நண்பர்கள் மட்டும்தான் உங்களை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மை கான்டாக்டில் வச்சுக்குவோம். இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு 5 பேர் 10 பேர் இருக்காங்க, நாங்கள் வந்து குரூப் வந்து ஒரு குரூப் மெசேஜ் போடுவோம், ஒரு குரூப் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3வது ஆப்ஷன் கொடுத்துட்டு யாரெல்லாம் உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணணுமோ ஸோ அவங்கள மட்டும் இந்த டிக் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால மட்டும் உங்களுடைய குரூப்பில் வந்து உங்கள் நம்பரை வந்து ஆட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறது பெட்ரு. ஆனால் இங்கே யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ எந்த இடத்துல உங்களுடைய லொக்கேஷன் ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஸோ இதை முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதே பெட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைலண்ட் அன்னோன் கால்ஸ். இப்போ உங்களுடைய கான்டாக்ட் இல்லாதவங்க ஒருத்தர் வந்து ஒரு புது நம்பர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அது இங்கே ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது சைலண்டாக வந்து கால் கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் அப்படின்னா உங்களுடைய டிபியோ இல்லை வேறு ஏதோ டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சப்போ நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை அது ஏதோ அன்னோன் நம்பர் தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டலாம். ஸோ இதனால் ஆன் பண்ணி வைக்கிறது பெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம பிளாக் பண்ண நம்பர் கூட இங்கே தான் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் யாரெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய நம்பர் கூட இங்கே வரும். இங்கேருந்தே வந்து அந்த பிளாக் லிஸ்ட் வந்து உங்களால் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இது வந்து பிளாக் வந்து எனபிள் பண்ணிவிட்டிங்கன்னா அவருடைய பிளாக் லிஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லாக். இந்த ஸ்டேட் லாக் ஏற்கனவே ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணி விடுறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹலோ கேமரா எஃபெக்ட். இது எப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ கால் பண்ணும்போது ஃபில்டர் ஆப்ஷன் வரும்ல, ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ தேவைன்னா வந்து நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணும்போது இந்த ஃபில்டர் ஆப்ஷனை இந்த கேமரா வந்து எனபிள் பண்ணி விட்டு நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷனை தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஸோ இது வந்து இந்த பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் நம்பர் வச்சு செட்டில் இந்த 2 ஆப்ஷனுமே வந்து கண்டிப்பாக வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்கப். இப்போ நம்ம என்னெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ப்ரைவசி வந்து செட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பில்லை கண்டக்ட் பண்ணி ஆள் அப்படி வந்து எனக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் மீண்டும்.